வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரர் ஹேண்ட்லிங் வந்து எப்படி வந்து இந்த createAsyncThunkஓட வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி தான். இந்த createAsyncThunkன்றது பில்ட் இன்னாவே நமக்கு வந்து ரிஜெக்டட்ன்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் டைப் வந்து அது குடுக்குது. ஸோ இந்த ஆக்ஷன் டைப்ப நம்ம கரெக்ட்டா ப்ராப்பரா கேப்சர் பண்ணி அந்த எரர் ப்ராப்பர்ட்டில ஷோ பண்ணாலே வந்து போதுமான விஷயம். எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த டு டூ ஸ்லைஸ்ல நான் ஆல்ரெடி வச்சிருந்தேன்ல. சோ இந்த ஃபெட்ச் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு இது வச்சிருக்கேன்ல. சோ இதுலயே வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். அதே மாரி வந்துட்டு எப்படி வந்து ரெடியூசர்ஸ்ல நம்ம இப்ப வந்து எக்ஸ்ட்ரா ரெடியூசர் வந்து இங்க வந்து எழுதியிருக்கோம். இங்கேயும் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத 2 விஷயத்தையுமே வந்து நம்ம பார்த்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் அசிங் தங்க்ல எப்படி வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதிட்டேன்ல. சோ இதை ஃபர்ஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். சோ கமெண்ட் பண்ணிட்டு நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் வந்து போடுறேன். ஸோ ட்ரை கேட்ச்னா என்னன்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் ட்ரை கேட்சோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்க வந்து எரரை வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த ரெஸ்பான்ஸை வந்து நான் அந்த ட்ரைல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ்ன்றது வந்துருச்சா? இப்போ நமக்கு நான் இங்கேயே வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் தேர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ். இப்போ எனக்கு அந்த ரெஸ்பான்ஸே இல்லைன்னு வச்சுக்கோமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெஸ்பான்ஸ்ல இங்க வந்து ரெஸ்பான்ஸ் டாட் அந்த இதுல வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா இல்லையா அப்படின்றது கிடைக்கும். இல்ல அப்படின்னா நீங்க வந்து இந்த ஸ்டேட்டஸ்ன்றது இருக்கும். அது வந்து 200 என்ன இதுன்றது நமக்கு ஷோ பண்ணும். நான் இங்க வந்து ஓகேன்றத வந்து வச்சுக்கிறேன். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஓகேன்னா சக்சஸ் ஆயிடுச்சு. அப்படி ஆகல அப்படின்னா நான் இங்கேயே வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா எரரை வந்து த்ரோ பண்றேன். த்ரோ நியூ எரர். ஸோ என்ன எரரு? ஸோ ஃபெயில்டு வந்து ஃபெயில் டு ஃபெச் யூசர் டேட்டா அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம யூசர்ல இருந்து நம்ம கால் பண்றோம், யூசர் ஏபிஐ கால் பண்றோம், நமக்கு நடக்கல. ஸோ ஃபெயில் டு ஃபெச் யூசர் டேட்டா அப்படின்றத வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு விஷயம். அப்படி இல்லை இது வந்து யூசர் டேட்டா வரல அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே வந்து நீங்க நிறைய விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம். எப்படி அப்படின்னா யூசர் ஐடி இல்லைன்னா அதுக்கு வந்து எரரை த்ரோ பண்றது அந்த மாதிரி விஷயங்களும் நீங்க வந்து பண்ணலாம். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த மறுபடியும் இங்க இருக்குல்ல. ஸோ டேட்டா வந்து ஜேசானா மாத்தி விட்டு அந்த டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுறணும். ஸோ இதை வந்து நான் இங்க வந்து போட்டுக்கிறேன். ஸோ கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஜேசனா மாத்தியாச்சு. டேட்டாவையும் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேட்ச்ல வந்து எரர் வரும்ல. ஸோ இங்க வந்து என்ன வரப்போகுது நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ரிட்டர்ன் இந்த தங்க் ஏபின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம்ல. இந்த தங்க் ஏபியில ஸோ தங்க் ஏபிஐ இங்கேயும் வந்து நான் அதை வந்து தங்க் ஏபிஐன்னு மாத்திக்கிறேன். ஸோ இந்த தங்க் ஏபிஐன்றது போட்டாச்சுல. இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு டாட் மட்டும் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு விஎஸ் கோடே வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷோ பண்ணும். என்னென்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஜெக்ட், அபார்ட், டிஸ்பேட்ச், எக்ஸ்ட்ரா, ஃபுல்ஃபில் அது எல்லாத்தையுமே நமக்கு வந்து தேவையில்ல. நம்ம இப்போ எரர்ஸ் பார்க்குறோம் அப்படின்றதுனால நம்ம ரிஜெக்ட் வித் வேல்யூன்றது இருக்குல்ல. ஸோ இந்த ரிஜெக்ட் வித் வேல்யூல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரர் டாட் மெசேஜ்ன்றதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ இங்க எரர்ல வந்து எனக்கு வந்து மெசேஜ் வந்து வரும். இங்கே எரர்ன்னு போடக்கூடாது. இங்க நீங்க என்ன போட்டிருக்கீங்களோ அதே தான் வந்து இங்கேயும் போடணும். ஸோ இஆர்ஆர்னு போட்டுக்கும். ஸோ இஆர்ஆர் டாட் மெசேஜ். ஸோ இது வந்து போட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள வந்து ஒரு மெசேஜ்ன்றது ஒன்று வரும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஷோ பண்றோம். ஸோ இதுதான் வந்து இப்படிதான் வந்து இந்த கிரியேட் அசிங் தங்க்ல நம்மளால வந்து எரர்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதையே வந்து இந்த ரிஜெக்ட் வித் வேல்யூன்னு இருக்குல்ல. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மெசேஜ் எரர் மெசேஜ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம்? ஸோ எரர் டாட் மெசேஜ்ன்றது ஒன்று வரும். ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இங்கே இதோட சேர்த்து இந்த ட்ரங்கேட் பண்றதுன்னு வாங்க. ஸோ இந்த பிளஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு நான் இதுக்கப்புறம் என்ன வேல்யூஸ் வேணா நான் சும்மா வந்து டைப் பண்ணலாம். இது வந்து இதனால ஃபெயில் ஆயிடுச்சு, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மெசேஜையும் நான் இங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த மெசேஜை. இல்ல நீங்க எரர் டாட் மெசேஜை எடுத்து அதுல இருந்து அதை ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணி அதுல உள்ள மெசேஜை நீங்க மாத்தியும் வந்து ஷோ பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு மெசேஜா நீங்க வந்து பண்ணலாம் அந்த எரர் டாட் மெசேஜ்ல. ஸோ அது வந்து எப்படி பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஜெக்ட் வித் வேல்யூல கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து வரும். ஸோ அந்த எரர்ஸ் வந்து எப்படி வந்து ரெடியூசர்ஸ் அதாவது எக்ஸ்ட்ரா ரெடியூசர்ல எப்படி வந்து நம்ம வந்து அதை வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து எரர் வந்து நல்லுன்றது வச்சிருக்கோம்ல. ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பெண்டிங்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ பெண்டிங்ல ஸ்டேட் டாட் எரர் இருந்து நல்லுன்றதை போட்டுறேன். ஏன்னா பெண்டிங்கா இருக்கு. ஸோ அந்த இடத்துல எனக்கு அது நல்லா தான் இருக்கணும். எரர் வந்து அப்போ வந்து எனக்கு வரவே வராது. பெண்டிங்ல இருக்கும்போது நடுவில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஒரு மீடியேட்டர் இப்ப கிச்சனுக்கும் இப்ப நம்ம ஒரு ஹோட்டல் போறோம். ஹோட்டல்ல போயிட்டு நம்ம உட்கார்ந்துருப்போம். அது வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறது இப்ப கிச்சன்ல இருந்து நடக்கும். ஒரு வெயிட்டர் தான் நமக்கு வந்து சர்வ் பண்ணிட்டு வந்து எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. அந்த பெண்டிங் நான் இப்ப ஆர்டர் குடுத்துட்டேன். அது வந்து அவரு சொல்லிருக்கு போயிருக்காரு. அந்த நேரத்துல வந்து எனக்கு சாப்பாடு வந்துருச்சா, நான் சொன்னது எல்லாமே கரெக்ட்டா வந்துருச்சான்றது கிடையாது. சோ அப்போ வந்து எரர் வந்து நல்லா தான் இருக்கும். சோ இப்ப நமக்கு நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டேட் டாட் டேட்டான்றத போட்டுக்கலாம். இப்போ சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டேட் டாட் டேட்டான்றது நமக்கு வரும். இந்த ஸ்டேட் டாட் டேட்டால தான் நம்ம நேத்து வீடியோல பார்த்திருந்தோம்ல டிஸ்பேட்ச் பண்ணும்போது
ஸோ இந்த ஆக்ஷன் டாட் பேலோடுன்றது வந்துடும். இந்த இடத்துல வந்து எனக்கு எரர் நடக்காது. ஏன்னா எனக்கு வந்து என்னோட இது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆக்ஷன் டாட் பேலோட். இந்த பேலோடுன்றது தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதுக்குள்ளதான் எல்லா விஷயங்களும் வந்து இருக்கும். ஸோ நம்ம அந்த ஆக்ஷன் டாட் பேலோட வந்து போட்டுக்கலாம். இந்த ஆக்ஷன்றதை நம்ம இங்கேருந்து வந்து எடுக்கணும். ஸோ இப்படிதான் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து எரர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிட்டா நமக்கு வந்து கண்டிப்பா வராது. நான் சொன்ன எல்லா ஆர்டரையுமே வந்து அந்த வெயிட்டர் வந்து எடுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்றது வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து எனக்கு எரர் வரும். ஸோ ஸ்டேட் டாட் எரர் வந்து கண்டிப்பா வந்து வரும். ஏன் வந்துச்சு அப்படின்றத நம்ம ஷோ பண்ணோம்ல. ஸோ அதுக்கும் வந்து நம்ம இந்த ஆக்ஷன் டாட் பேலோடையே வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆக்ஷன் டாட் பேலோட நம்ம இந்த ஆக்ஷன்ல இருந்து எடுக்கணும். இந்த ஆக்ஷன்ல இருந்து எடுக்கணும். இதை வந்து இந்த ஆக்ஷன் டாட் பேலோடோட மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையாது. ஸோ இப்போ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் டாட் இங்க வந்து பேலோடுன்றத போட வேணாம். ஸோ எரர்னு சொல்லிட்டு ஒன்று வரும். நீங்க இந்த டாட் வச்சீங்கனாலே உங்களுக்கு விஎஸ் கோட்ல நிறையவே வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து அதுவே எக்ஸ்டென்ஷன்ஸ் கிடையாது. அதுல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ ஆக்ஷன் டாட் எரர்னு போட்டாச்சு. அந்த எரர்க்குள்ள நமக்கு என்ன இருக்கும், மெசேஜ்ன்றது இருக்கும். நான் ஆல்ரெடி இப்போ சொன்ன மாதிரி தான் டாட்ன்றதை நீங்க வச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோ கம்ப்ளீட்டுக்கு உங்களுக்கு நிறையவே காட்டும். அதுல நமக்கு எது தேவையோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாட் மெசேஜ்ன்றதை வச்சிடறேன். இந்த மெசேஜ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கஷ்டமா எந்த மெசேஜ் ஷோ பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து இப்படி வந்து ஷோ பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஆக்ஷன் டாட் பேலோடும் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து நம்ம ரெடியூசர்ஸ்லயே வந்து நம்மளால வந்து நம்மளோட எரர்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து எரர் ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நான் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.